ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகிற 24/1/2026 ரேஷன் கார்டு திடீர் மாற்றம், அதுக்கான புதிய அப்டேட் தான். தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் புதிய ரேஷன் கார்டு எளிதாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பித்து உங்களின் விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். என்றாலும் ஆஃப்லைனில் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள் 24ஆம் தேதியும், ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 13ஆம் தேதியும் அரக்கோணத்தில் நடைபெறும் முகாம்களில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எதிர்வரும் 10/1/2026 காலை 10 மணிக்கு காஞ்சிபுரம் வட்டத்தில் குண்டுக்குளம், உத்தரமேரூர் வட்டத்தில் கடல்மங்கலம், வாலாஜாபாத் வட்டத்தில் ஆர்ப்பாக்கம், திருப்பெரும்புதூர் வட்டத்தில் சந்தவேலூர், குன்றத்தூர் வட்டத்தில் வழுத்தலம்பேடு ஆகிய கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம்கள் நடைபெறுவதாக இருந்தது. நிர்வாக காரணங்களால் 10/1/2026 அன்று நடைபெற வேண்டிய குறைதீர் முகாம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இப்போது 24/1/2026 அன்று மேற்படி கிராமங்களில் நடைபெற உள்ளன. இதில் புதிய ரேஷன் கார்டு கேட்டும், ரேஷன் கார்டு பெயர் மாற்றம், பெயர் நீக்கம், தாய்மானவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரவும் மனு கொடுக்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 13/1/2026 ஆகிய நாட்களில் காலை 10 மணி முதல் 1 மணி வரை புதிய வண்ணார், அதாவது எஸ்சி இனத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சிறப்பு நலத்திட்ட முகாம்கள் நடைபெற்றது. இதில் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, புதிய ரேஷன் கார்டு அட்டை, சமூக பாதுகாப்பு திட்டங்களான முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்கலாம். இது தவிர மகளிர் சுய உதவிக்குழு அமைப்பு, அதாவது எஸ்ஹெச்ஜி, PMAY மற்றும் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் ஆகிய திட்டங்களுக்கும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இதை பற்றிய தகவல் மேற்கொண்டு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.